வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களுடைய வலையொலிக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு உண்மையிலே எங்களை வியப்படைய செய்கிறது. அதுபோல பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற இன்னொரு வலையொலிக்கும் நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு உண்மையிலே என்னை வியக்க வைக்கிறது. நன்றிகள் உங்களுக்கு. இன்று நான் சொல்லக்கூடிய கருத்து ஒருவேளை பலருக்கு மன வருத்தங்களை தரலாம். ஒருவேளை ஒரு சிலர் என் மீது கோபம் கூட படலாம். தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய இவன் எப்படி இந்த கருத்திற்கு ஒரு முதன்மையான தளத்தை கொடுத்து கொண்டு பேச முடியும் என்கின்ற கேள்வி கூட எழும்பலாம். ஆனால் நான் இங்கு மனிதாபிமான அடிப்படையில் மட்டுமே இந்த கருத்துக்களை எடுத்து வைக்கிறேன். தமிழனுக்கென்று ஒரு தனிப்பட்ட குணம் உண்டு. அந்த தனிப்பட்ட குணத்தின் அடிப்படையில் மட்டுமே இந்த கருத்துக்களை நான் எடுத்து வைக்கிறேன். காங்கிரஸ் பேரியக்கத்தில் தமிழகத்தை சார்ந்த ஒரு மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் அவர்கள் இன்று தன்னுடைய 75வது வயதில் மரணத்தை தழுவியிருக்கிறார். மருத்துவமனையில் மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் இன்று மரணத்தை தழுவியிருக்கிறார். அவருடைய அரசியல் களங்கள், அவர் எப்படியெல்லாம் அரசியலில் பயணித்து வந்தார் போன்ற பல விடயங்களை குறித்து ஒவ்வொரு ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. எந்த கட்சியை அவர்கள் எதிர்த்து நின்றார்களோ, தேசிய கட்சியிலே பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து தான் காங்கிரஸ் பயணித்து கொண்டிருக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் கூட EVKS இளங்கோவன் அவர்களுடைய இறப்பிற்கு மனமுருகி அவர்கள் அஞ்சலி செலுத்தியிருக்கக்கூடிய ஒரு களத்தை பார்க்க முடிகின்றது. இதுதான் ஒரு மனிதாபிமான செயல் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம். எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட ஒரு மனிதன் மரணம் அடைகின்ற பொழுது அந்த மரணத்தில் ஏற்படுகின்ற துக்கத்தில் நாமும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தமிழன் கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய பாடம். இதை நம்மளுடைய வரலாறு கூட பதிவு செய்திருக்கிறது. ஆனால் EVKS இளங்கோவன் அவர்களுடைய மரணத்திற்கு ஒரு சிலர் அது மகிழ்ச்சியான விடயம் என்று பட்டாசு கொளுத்தி மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்கின்ற செய்திகளை சில ஊடகங்களில் பார்க்கின்ற பொழுது மனிதநேயம் நம்மை காரி உமிழ்வதாகத்தான் இங்கே நான் எடுத்து வைக்க முடியும். தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி நாம் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகளின் பின்னணியில் தமிழர்களுக்கான விடுதலை எழுதப்பட வேண்டும் என்பதுதான் உடன்பாடு. அதன் அடிப்படையில் தான் நாம் தமிழ் தேசியத்தை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிட்டு கொண்டு இருக்கின்றோம். ஆனால் சமீப காலங்களாக தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளை தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்டவர்கள் மட்டும் பேசக்கூடிய அளவிற்கு சுருக்கப்பட்டு விட்டது. மற்றவர்கள் தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்காக குரல் கொடுப்பதற்கான களங்கள் இப்பொழுது ஒட்டுமொத்தமாக மூடப்பட்டிருக்கிறது. காரணம், இங்கு எழும்பியிருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி அரசியல், ஒவ்வொருவரையும் இகழ்ந்து பேசக்கூடிய ஒரு அரசியல். இதுதான் தமிழ் தேசியம் என்றால் இந்த தமிழ் தேசியம் வேண்டாம் என்று பொதுமக்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு களத்தை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியலாக இருக்கின்றது. எப்படியாவது தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய சொந்தங்களுக்கு விடிவு எப்படி கிடைக்கும், இங்கு சிறப்பு முகாம்களில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு விடுதலை எப்பொழுது கிடைக்கும் என்கின்ற ஏக்கத்தோடு, உள்ளன்போடும், தமிழன் என்கின்ற அடையாளத்தோடும் களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கக்கூடிய நியாயமான மனிதர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆனால் இங்கு வாக்கு வங்கிகளை மட்டுமே மையப்படுத்தி கொண்டு இந்த வாக்கு வங்கிகளுக்கு எதை உபயோகப்படுத்தினால் இளைஞர்களுடைய மனதை நாம் அலச முடியும், அந்த மனதை எப்படி சலனம் செய்ய முடியும், அந்த சலனத்தின் அடிப்படையில் எப்படி வாக்குகளை பெற முடியும் என்கின்ற நிலைப்பாட்டில் பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சிலர் மனித நேயத்தை புறந்தள்ளக்கூடிய ஒரு விடயத்தில் இறங்கி இருக்கக்கூடிய செய்திகள் ஏற்புடையதா என்றால் ஏற்புடையதல்ல. ஒரு சிலர் குறிப்பிடுகின்றார்கள், EVKS இளங்கோவன் அவர்கள் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம் இனத்திற்கு எதிராகவும் இன்னும் சில விடயங்களுக்கு எதிராகவும் கருத்துக்களை பதிவிட்டவர், அவருடைய மரணம் மகிழக்கூடிய ஒன்று என்ற கருத்துக்களை பதிவிடுகின்றார்கள். இது ஏற்புடைய கருத்தா என்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அல்லது தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இல்லங்களிலும் சென்று நீங்கள் விசாரிப்பீர்கள் என்றால் அந்த மனிதனுக்கு நீங்கள் இறுதி அஞ்சலி செலுத்துங்கள், அதுதான் சால சிறந்தது என்று சொல்வார்கள். ஒரு மனிதன் செய்யக்கூடிய தவறுக்கு அவன்
அதை உணரக்கூடிய அளவிற்கு நாம் செயல்படுகின்ற விடயம்தான் மனிதநேயத்தின் உச்சம். இன்று எல்லா ஊடகங்களிலும் பெரும்பாலான ஊடகங்கள், பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவருமே ஈவிகே இளங்கோவன் என்கின்ற அந்த தலைவனுக்கு அல்லது அந்த காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த அந்த தலைவருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார்கள். ஒரு இழப்பு என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். உண்மையிலே எதிர்க்கட்சிகளுக்கு அது இழப்பாக இல்லாவிட்டாலும் மனிதநேயத்தின் அடிப்படையில் அது இழப்பு என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆனால் தமிழ் தேசியத்தை பேசுகிறோம் என்கின்ற கட்சி இதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு களத்தையும், ஒரு வன்மமான ஒரு செயல்பாடுகளை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு களத்தையும், இந்த சமூகத்தில் அது விதைக்கக்கூடிய இந்த விதை நாளைய களத்தில் அது எதிர்வினைகளை ஆற்றக்கூடிய ஒன்றாக மாறிவிடும். தற்பொழுது உள்ள சூழலில் தமிழர் தாயகத்திற்கான விடிவு எந்த கோணத்திலாவது வந்துவிட வேண்டும் என்கின்ற முயற்சிகள் தான் பல கோணங்களில் எடுக்கப்படுகின்றது. ஒரு கோணத்தில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு தளத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளை சார்ந்த தலைவர்களும் இது குறித்த செய்திகளை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கட்சியை சார்ந்தவர்கள்தான் என்ற நிலைப்பாடு இல்லை. சமதா கட்சியை சார்ந்தவர்கள் தனி ஈழம் அமைக்க வேண்டும் என்கின்ற கோட்பாடுகளை மையப்படுத்தி கொண்டு பலரிடம் அவர்கள் கையெழுத்து வேட்டை நடத்தினார்கள். அதற்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று கேரள முதல்வரை சந்தித்தார்கள், மராட்டிய முதல்வர்களை சந்தித்து தனி ஈழம் அமைக்க வேண்டும் என்கின்ற கோட்பாடோடு அவர்கள் பயணித்த களங்கள் உண்டு. அதுபோல தேசிய தலைமையை மையப்படுத்திய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட காரணத்தினால் இந்தியாவின் பிரதமர் தன்னுடைய கட்சியில் பேச்சாளராக இருக்கக்கூடிய ஒருவரை அவர் மகிழ்ந்து வரவேற்ற செய்திகள் கூட இன்றைய வலையொலிகளில் பரவலாக பேசப்படுகின்றது. இப்படி ஒவ்வொரு களத்திலும் தமிழ் தேசியத்தை, தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய கருத்துகளுக்கான வலுவான ஒரு தளத்தை நோக்கிய களங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த சூழலில் ஒவ்வொருவரையும் இகழ்ந்து பேசக்கூடிய அரசியலும், ஒவ்வொருவரையும் ஒருமையில் பேசக்கூடிய அரசியலும், ஒருவருடைய இறப்பை மகிழ்ந்து கொண்டாடக்கூடிய அரசியலும், அதுதான் தமிழ் தேசிய அரசியல் என்றால் அந்த அரசியல் தமிழர்களுக்கு தேவையில்லை என்கின்ற நிலைப்பாட்டை அது உருவாக்கிவிடும் என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதிருக்கின்றது. தமிழ் தேசியம் மலர வேண்டும், ஒரு தமிழன் இந்த மண்ணில் ஆள வேண்டும், அவனுடைய ஆட்சியில் தமிழ் மக்கள் மகிழ வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் ஒவ்வொரு சராசரி தமிழன் மனதிலெல்லாம் இருந்தது. ஒவ்வொரு தமிழனும் அதை நினைத்து கொண்டிருக்கின்றான். ஆனால் இப்பொழுது நடைபெறுகின்ற செயல்பாடுகள், எடுத்து வைக்கப்படுகின்ற கருத்துகள், ஒவ்வொருடைய மரணத்தையும் நீங்கள் ஒரு எள்ளி நகையாடக்கூடிய விடயங்கள், இவைகளெல்லாம் ஏற்புடையதா என்பதை நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும். என்னுடைய கருத்து, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். ஆனால் இங்கு ஒருவனுடைய இறப்பு மகிழ்விக்கப்படுகின்ற இறப்பு என்று நீங்கள் கொண்டாடுவீர்கள் என்றால் அது மனிதநேயத்திற்கு உகந்தது அல்ல என்பது ஒரு தாழ்மையான கருத்து. நன்றியுடன் இன்பா.